Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தொடர் மழையால் நாகையில் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது நாகை மாவட்டத்தில் நாகை, கீழ்வேலூர், கீழையூர், திருமருகல், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் 10,000 ஏக்கருக்கு மேல் இந்த பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த பருத்தி சாகுபடின்றது ஒரு பண பயிரினே சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 வரை செலவு செஞ்சு இதை சாகுபடியை மேற்கொள்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அறுவடையின் போது 80,000 வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்குன்றாங்க. இதே மாதிரி இது ஒரு முறை மட்டும் இல்லாமல் மறுமுறையும் இதில் ஈல்டு எடுக்க முடியுன்றாங்க. இப்போ தற்போது இந்த பெய்த மழையினால் பாதிப்பு அப்படின்னு இந்த விவசாயிகள் மத்தியில் சில தெரிவிக்கிறாங்க. இப்போ இது பேசுகிறதுக்காக நம்மளோட தேவங்குடியை சேர்ந்த விவசாயி சிவகுமார் இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ இந்த பருத்தி சாகுபடி செஞ்சுருக்கீங்க. இப்போ இந்த மழையினால் எதை மாதிரி இந்த பருத்தியோட நிலை எப்படி இருக்குது? பருத்தியோட நிலை என்னென்னா, திடீர்னு பெய்த கோடை மழையினால் தண்ணி தேங்கி இருந்து பருத்தியில் உள்ள பூ, சப்பை, காய், பிஞ்சு எல்லாம் கொட்டுது. இது ஏகப்பட்ட பெருத்த நஷ்டம் ஏற்படும் விவசாயிகளுக்கு. கிட்டத்தட்ட இந்த நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 6 ஒன்றியங்களுமே பாதிப்பு அதிகமாக இருக்குது. இது யாரும் எதிர்பார்க்கல திடீர்னு கோடை மழையை. அதுவும் 20ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யும் அரசு அறிவித்திருக்கிறது இன்னும் விவசாயிகள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்துது. மாவட்ட நிர்வாகமும் வேளாண் துறையும் முறையான ஆய்வு செய்து நிவாரணம் கொடுக்கும்படி அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்திங்கன்னா நெல் சாகுபடியில் சம்பா, குருவை அதெல்லாம் தண்ணி இல்லாமல் ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே தெரியும், நிர்வாகத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியும். அதனால் அரசாங்கம் இதில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றிருந்தபடி கேட்டுக்கிறேன். அது அப்படி இருந்தால் மட்டும்தான் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும். இப்போ இந்த பருத்தி பூ உதிர்ந்து அந்த காய்கள் கொட்டியிருக்குதுன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி தண்ணி அந்த பருத்தி செடியில் இருக்குது. இந்த தண்ணி நின்றுச்சுன்னா பாதிப்பு ஏற்படுமா? எத்தனை நாளில் இந்த தண்ணியை வடிஞ்சால் இந்த பருத்தியை பாதுகாக்கலாம்? தண்ணீர் நம்ம வைக்கிற தண்ணீர் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடாது. தண்ணியே அப்படி ஒரு நாளுக்கு மேலே நின்றுடுச்சுன்னா அந்த செடி அப்படியே சோர்ந்து இறந்து போயிடும். இருக்கிற காய், பூ எல்லாமே கொட்டிடும். அதனால் பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதாவது இப்போ இந்த 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டதில் தற்போது பெய்த இந்த மழையின் காரணமாக 2,000 ஏக்கருக்கு மேலே இந்த பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து வேளாண் துறை உரிய அறிவுரை வழங்குவதோடு உரிய நிவாரணமும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வழங்க வேண்டும் என இந்த விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது. பூங்குழலி, முறையான இழப்பீட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் விவசாயிகள். அரசு செவிசாய்க்கட்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.